ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 8 ஓகேவா? லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சுப்போம் அப்படின்னாக்கா, நம்ம முகமது யோனிச்சினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபேஸை கூட பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அவர்கிட்ட கிஸ் பண்ணிட்டாரு. அப்படி லிஃப்ட் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம முகமது அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஃபேஸை பார்க்கவே இல்லை. அவர் யோனிச்சனோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நான் வந்துட்டு சுச்சுவேஷன் நல்லா அப்படி பண்ணிட்டேன். சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணவே தெரியல. ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டரு, அவரை வந்துட்டு ரொம்ப க்ரஷ் மாதிரி அந்த அளவுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல மாடல், நல்ல ஆக்டர் அப்படி சொல்லி ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹியூமன் கூட நம்ம அனுபவம். அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படி கிஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணவா, அது கூட ஒரு பெரிய விஷயமே தெரியல. ஆனால் போகம் வந்து கிஸ் பண்ணிருக்காங்கன்றது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணவே தெரியல. அப்படின்னு நினச்சிக்காரு சில மாதிரி. இந்த பக்கம் நம்ம போகம் தான் ஐம் சாரி சொல்லிட்டு ஃபேஸே பார்க்காம அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு சாரி கேட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அவர் ஃபோன் அப்படி பிக் பண்ணிட்டாருங்க. டே காய் சொல்லிட்டு இங்கே பாரு, நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டு ஓகேவா? அந்த லிஃப்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து இறங்கி வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம இப்படி எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ போகம் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம போகம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க லிஃப்ட்டில். அந்த லிஃப்ட் மேலே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் யோனிச்சிட்டு அப்படி இருந்துருக்காரு. எதுவுமே பண்ணாமல் போகம் என்னாக்கா யோனிச்சோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஒரு அமைதியாகவே அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு நின்று ஒரு மாதிரி அவசரம் இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே ஒரு பையனை போயிட்டு அவசரம், அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஃபஸ்ட் ஃப்ளோரும் வந்துடுது. நம்ம போகம் இறங்கி ஓடி போயிடுறாங்க. யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், நான் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு யோனிச்சிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு நின்றுருக்காரு. அப்படியே காரில் பார்த்தா நம்ம டேதண்டா ஸ்டில் நம்ம ஜிம்மின் அந்த கோட்டுக்குள்ளே வச்சு அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ லைட்டாக நம்ம ஜிம் டேவ் புஷ் பண்ணுறாங்க. டேவ் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. அதான் காருக்குள்ளே வந்துட்டேமே, இதுக்கப்புறம் இதுக்கு ஹக் பண்ணோம் சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்க. இப்போ டேவ் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு அப்படியே பார்வையிலே இப்படி எரிச்சிடுவார் சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே வந்து டேவ் பார்க்குறாங்க. டேவ் வந்துட்டு அவன் ஜிம்னை பார்த்துட்டு ஜிம் பார்க்க ஜிமின் தான் வந்துட்டு நான் ஏன் சீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு ஏஞ்சி போய்ட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் பார்க்குறாங்க. எப்படியும் அவங்க சமாளிச்சிருவாங்க போகமுக்கா. ஐயோ நம்ம போகலாம் சொல்லிட்டு டிரைவர் எங்கள் வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்து கார் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் யோனிச்சு பார்த்தா அவர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார். இந்த பக்கம் போகமுக்கா ஐயோ அவங்க யாரும் கூட பார்க்காம அவங்க ஓடி போயிடுறாங்க. இப்போது ஜிமின் தாண்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அப்படி ஜிமினுக்கு டைமில் அவ்வளோ கோவம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி மெடிசன் வந்து கொடுத்து வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அப்படி வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்ஜுன்னு ஜின்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம ஜிம்மோட தம்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரியும். அவங்க ஜின்னுக்கு தான் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தானே, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே கிளம்பி வராரு. நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு நம்ம அந்த ஜிம்மோட தம்பி கூட இப்போ அழகாக பாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு கார் விட்டு இறங்கி அப்படி முன்னாடி வந்துருக்காங்க. பின்னாடியே இறங்கி வந்துருக்காங்க. ஜிம்மின் உள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்க்குறப்போ அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த வியூ அவர் பார்க்குறப்போ அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அவர் கண்ணு அப்படி டியர்ஸ் வந்து லைட்டாக ட்ராப் அவுட் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது நல்லதுக்கு தெரியுமா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாக நடக்க முடியும் என்ன சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் வந்துட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணிருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜின்னு உட்காந்துட்டு நம்ம ஜீவன் இருக்கானியா ஜிமின் தம்பி, அவனுக்கு ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அப்படியே அங்கிள் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ சின்னதாக ஃபுட்டை ஃபீட் பண்ணிருக்காங்க. என்னோட ஃபுட்டு ஒன்று பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லிப்பெல்லாம் வைப் பண்ணி விட்டுக்கிட்டே அது ஃபீட் பண்ணி வராங்க. அது குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி லைக் ஒரு ஜிமினோட அம்மா இருந்து ஜீவனை பார்த்துக்கிட்டா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே ஒரு பார்த்துக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எப்படி இவ்வளோ லவ்லியாக இருக்காங்க, இவங்களை போய் என்னால் இப்படி ஹர்ட் பண்ணவே முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கேன். அவங்க கேட்டு பாரலையா மார்னிங் பேபி வந்து பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் தான் பேபி பெற்றுக்கூடாது, பேபி வேணாம்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறான். ஆனால் கேட்டால் ஒரு ரீசன் சொல்கிறான், எனக்கு பிடிக்கணும் ஒருத்தர் அப்போ தான் வந்துட்டு பேபி பிறக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறான். சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது நம்ம ஜீவன் வந்துட்டு அப்படி பேசிட்டு திரும்பி இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு அண்ணா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் உனக்காகவும் மாமாக்காவும் வெயிட் பண்ணாங்க பாருங்கள், அங்கிள் ஆண்டி அங்கிள் 2 பேருமே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் வண்டியா, ஆமாம் நான் உங்கள் 2 பேரும் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு ஓடிட்டே இருக்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டியா, இப்படி தான் உங்கள் ஹெல்த் என்ன ஆகும், நான் உன்ட்ட கேட்டேன் சீக்கிரமாக எனக்கு பேபி பெற்று கொடுன்னு சொல்லிட்டு. நீ வந்துட்டு நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு டைமுக்கு ரெஸ்ட் எடுத்தாதுன்னா அதெல்லாம் நல்லபடியாக பிறக்கும். எனக்கு ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரை போய் எப்படா ஹர்ட் பண்ணுறதுனே தெரியல. பாவம் ரொம்ப நல்ல ஒரு சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் ஜிம்மின் வந்து ஜின்னே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம டேப் பண்ணிட்டே வந்திருப்பார் இல்லையா, அவருலன்றதும் பார்க்குறாங்க. என்ன குழந்தைய பற்றி ஐயோ ஏற்கனவே மேலே கோவமாக இருக்கா மெடிசன் விஷயத்தில், இந்த அம்மா வர சும்மா இல்லாமல் குழந்தைய பற்றி அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறேன் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டேப் பார்த்துக்க ஜின்னு கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன வயசாகிட்டு, நாங்கள் வந்து எங்கள் கப்பல் தானே, நாங்கள் எதுக்கு போய் குழந்தை பெற்றுக்கணும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் போட தான் பெற்றுப்போம், இப்போலாம் எங்களுக்கு குழந்தை பெற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு
மாதிரி போயிடுது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இப்போலாம் உடனே குழந்தலாம் உடனேலாம் பிறக்காதில்ல, கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இன்னும் நாங்கள் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்னும் நாங்கள் நிறைய ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லும்போது நம்ம ஜிமின் திரும்பி அப்படியே போது முறைக்கிறாங்க, யார் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. நீ குழந்தைய பிறகு கூட சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறவங்க தானடா, அப்படி என் கூட ஹாப்பியாக இருக்கா, நம்ம எங்கடா என் கூட நீ ஹாப்பியாக இருந்தா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேவ் திரும்பி முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ ஏற்கனவே கோவமாக இருக்கா, அந்த அம்மாவால் இன்னும் ஒரு கோவம் அதிகமாகிடும் போலியே சொல்லிட்டு பட்டு ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு 3 முறைச்சி பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு சீக்கிரம் பேபி பெற்று கொடுத்துருவில்ல, நான் ஃபோர்ஸ் பண்ணல, இந்த எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி நம்ம சரி ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் போய் டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வரீங்களா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்மின் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. டேவும் கீழே வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜின்னு வெரைட்டி குக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னாக்கா இந்த மேரேஜ் ஆன புதுசாக நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பேபி நல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஜிம்மினுக்கு அது பக்கம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் மெடிசனை கலந்து நம்ம கொடுத்துட்ருக்கான், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சின்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்கள ஹார்ட் பண்ண மனசே என்னமோ அவர் பார்க்குறாங்க. அவங்களுடைய விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ லவ்லி பாசமாக இருக்காங்க, அவர் மேலேயும் பாசமாக இருக்காங்க, ஜேவான் மேலேயும் பாசமாக இருக்காங்க. ஜேவான் ரொம்ப அழகாக ஆரம்பிட்டு பேசிட்டு இருக்காங்க, சோஃபாவில் உட்காந்து 2 பேரும் அவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஜிம்மினுக்கு அவங்க அப்பாவும் நம்ம ஜீவான் எப்படி பேசிப்பாங்களோ சின்ன வயசில் அதை பார்க்குறாங்க. அவர் எப்படி அவங்க அப்பா கூட பேசுவார், ஜீவான்கிட்ட அவங்க அப்பா எப்படி பேசுவாங்க, 2 பேரும் அதே மாதிரி இருக்குது. ஆரம்பி ஜின்னி பார்க்குறப்போ ரொம்ப அவங்க அப்பா அம்மாவும் ரிட்டர்ன் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்கள ஹாட் பண்ணலாம் மனசே வர மாட்டேங்குது. இப்போ அவர் எப்படி பார்த்துருக்காங்க, ஜிமினி இதை சாப்பிட்ற ஃபுட்டு நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சாப்பிட்றாங்க, ஒரு மாதிரி கஷ்டத்தோடு சாப்பிட்ருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டேவும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஜிம்மி பார்க்குறாங்க, ஜிவான் எனக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்க, ஒன்றுட்டோ இப்போ என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், போய் தூங்க வாசிட்றாங்க. நீ ஓகே நான் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ எதுக்கு வந்து கஷ்டப்படுற, இங்கே பாரு என் அங்கிள் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஓகே நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு மேலே வராங்க. மேலே வந்துட்டு ரொம்ப அழகு வருது. ஏன்னா இப்போ பேபி வந்துட்டு மேபி பிறந்தா கூட விட்டுட்டு போயிடுவோம், இல்லை டே விட்டு போய் தானே ஆகணும், அதான கான்ட்ராக்ட், அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு அழகான ஃபேமிலி இருந்தது போயிடுச்சு, இப்போது ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி இனி ஒரு பேரண்ட்ஸ் மாதிரியே நம்ம சின்ன ஆரம்பம் கிடைச்சிருக்காங்க. அவங்க கூட நம்மளால் லைஃப் லாங் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, அவங்க உண்மையாக நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, நம்ம மேலே நம்ம தம்பி மேலாம் எவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கூட அவங்க நிரந்தரமாக அவங்க கூட நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களோட ஒரே ஒரு விஷயம் அந்த குழந்தை அதே பெற்று கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு குழந்தைட்டே விட மாட்டானே சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அழுகு வந்துட்டே இருக்குது. நம்ம இல்லையா அவங்களுக்கு ட்ரூவாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜின்னு அவ்வளோ கேரிங்காக நம்ம ஜிம்முடைய ஹெட்லாம் அழகாக அந்த ஹேரில் ரப் பண்ணி விட்டு சாப்பிடு சொல்லிட்டு ஃபிட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாரு. அப்படியே நம்ம ஜீவானுக்கிட்டே அவங்க அப்படி தான் நடந்திருப்பாங்க. ஒரே மாதிரி லவ் கேரை கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட ஒரு சன்னில் அவளோட தம்பின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட பார்க்கல. ஒரே மாதிரி லவ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு அது கஷ்டமாகவே இருக்குது. இப்போ நம்ம டே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வராரு. நம்ம எப்படி மாஸ்டர் பெட்ரூமில் தான் போகணும், அவர் ரூமுக்கு வராரு. வந்துட்டு ரூமுக்குள்ளே என்ட்ராகிறது முன்னாடியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டோர் கிட்ட நின்றுருக்காங்க. போகலாமா வேணாமா, திட்டுவானோ, சண்டை போடுவானோ, கோவப்படுவானோ, சரி வேறு வழியில் போய் தானே ஆகணும். ஏன்னா இப்போ இங்கே ஜின்னு ஆரம்பலாம் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஜீவான் இருக்கா, இப்போ கொண்டு போய் ஒரே ரூம் இருந்து தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஓகே தான் இருக்கிறதுக்கு, நம்ம ஜிமின் திட்டு வரணும்னு ஒரு பயம். சரி ஓகே போய் தான் போவோம் என்ன தான் பண்ணுவான் சொல்லிட்டு அவருள்ள வர உள்ளது பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஜிமின் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க பெட்டில். டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. டக்குன்னு டே வந்து டோர் லாக் பண்ணிட்டு கிட்ட வராங்க. வந்து பார்த்தா ஜிமின் அழுதுட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவருக்கு புரியுது ஏன் அழகான்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே புஷ் பண்ணுறாங்க. வேண்டாம் எட்ட போங்க சொல்கிறாங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு கோவம் வந்து டே பண்ணி எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நீ எல்லாம் அப்படிலாம் தள்ளி விட்டா நல்லா போக மாட்டேன்னு சொல்லிட்டு டே அப்படி ஜிம்னுக்கு முன்னாடி அந்த பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி நீல்டன் படம் மாதிரி அழகாக அப்படி உட்காராரு. நீல்டன் படம் மாதிரி உட்காந்துட்டு ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு எல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இங்கே பாரு நீ நினைக்கிறல நான் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தேன்னா அதனே உனக்கு மேலே கோவமாக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, இப்போ எனக்கு கோவம் இருக்காது எனக்கு அப்படி கேட்குறாங்க. பாரு ஜிம்மி நல்லா கேட்டுக்கணும், அதை சொல்கிறேன், நீ என்னோட போகக்கூடாது தான் நான் அப்படி பண்ணேன். செகண்ட் வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அப்போ தான் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் தவிர மற்றபடி எதுக்காகவும் இல்லை. நான் என்ன அந்த மருந்து உனக்கு லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் டேஸ் வரைக்கும் தானே கொடுக்கணும்னு நினச்சேன், அப்படி உனக்கு எதுவும் ஆகிடாது, நான் அப்படியே விட்டுற மாட்டேன் ஜிமின், நீ அதே நினச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் தெரியும் எப்படி நடந்துக்கிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. 2 days முன்னாடி சொல்கிறாங்க ஐம் சாரி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி ஜிமின் தான் என்னை வந்துட்டு ரொம்ப நம்புறவங்க என் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கவங்க நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ புரியுது அவர் ஜின்னையும் ஆரம்பம் பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இப்போ டே என்ன பண்ணுறாரு, அக்கா ஜிமின் அழுதுகிட்டே இருக்கிறத அவர் பார்க்க முடியல. அவர் அப்படி போயிட்டு அவருடைய அந்த ஃபேஸை கப் பண்ணிட்டு அவர் சிக்ஸ் போயிட்டு நம்ம ஜிமின் சிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறே விட சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே வந்துட்டு அப்படி இன்னொரு பக்கமாக ஒரு செக்ஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவருக்கு அந்த வாம் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப அழுதுட்டு இருக்காருல. இப்போ டே வந்து அவர் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவர் லிப்ஸால் போயிட்டு அப்படி ஜிம்முடைய ஐஸை கிஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அழாத அப்படி சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு ஐஸ்லேயும் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினோட டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டே தான் அவர் போயிட்டு அவர் லிப்பில் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக அப்படி பிக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அழகாக அப்படியே ஒரு கண்ணில்
ட்ரூ லவ் ஒரு மாதிரி ஒரு லவ் மாதிரி நம்ம ஜிமினுக்கு அது லவ்வாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் டே வந்துட்டு இது வரைக்கும் லவ் பண்ணுறப்பலாம் சொல்ல கிடையாது. இருந்தாலும் அவர் கண்ணில் பார்க்குறாரு ஒரு மாதிரி அழகான ஒரு பாசம் அந்த அப்படியே தெரியுது. ஜிமின் பார்க்குறாங்க, உன்னையே என்னால் புரிஞ்சிக்க முடியல, நீ ஒவ்வொரு டைம் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வாக இருக்க, ஒரு டைம் ரொம்ப மிருகத்தனமாக நடந்துக்கிறேன்னு எது தான் உண்மை ஜிமின் தான் டேவே பார்த்துட்டு இருக்காங்க. பட்டு ஜிமின் லிப்பில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணேன். அப்படியே ஜிமினே கொஞ்சமாக லைட் ஆகிடுறாங்க அந்த பெட்டில். இப்போ நம்ம ஜிமின் லைட் ஆகாட்டி அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு அது பிடிச்சிருக்குது, வார்ம்னஸ் இந்த கிஸ்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமினும் அப்படியே வந்து பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அப்படி பியூர் லவ்லேயே வந்து மேக் ஆகுது. கொஞ்சம் கூட ஹார்ஷாவோ இல்லை வேறு மாதிரி லஸ்ட் ஃபீல்டோ இல்லை, ஃபுல்லாகவே இந்த லவ் தான் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க டே அவ்வளோ அழகாக எக்ஸ்ட்ரா 2 days பிஃபோர் எப்படி இருந்திருக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக அவரை போய்ட்டு அவர் காலெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு மாதிரி பார்க்குறாங்க. அவர் பாடி ஃபுல்லாகவும் அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணி அவர் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஜிமினுமே அவர் கூட அந்த டைம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவர் ரொம்ப ஹாப்பி. இப்போ அப்படியே நம்ம ஒரு 4 hours ஆஃப்டர் தண்டா நம்மட்டே அப்படியே ஜிமின் அவருடைய பாதி செஸ்ட்டில் நம்ம ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக அப்படி டேப் பண்ணி தராங்க. ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மெஸ்ஸி ஹேர் அவ்வளோ அழகாக இருக்கட்டே அந்த ஃபேஸில் முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீ அங்கே பாரு, உனக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்காத சரி என் கூட தான் இருக்கணும், சரி நான் விடவே மாட்டேன், எதுக்காகவும் உன்னை இழக்க மாட்டேனா, நீ என் கூட இருக்கணும், நான் உன் மேலே அந்தளவுக்கு லவ் வச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு கிரேசி லவ் தெரியுமா, உன்னை என் அளவுக்கு ஒரு யாருமே லவ் பண்ண மாட்டாங்க இந்த வேர்ல்டில். நீ என்ன 2 சைடுமே பார்த்துருக்கல, 2 சைடுமே லவ்வில் மட்டும் தான் அப்படி பண்ணுறது தவிர லவ் இல்லாமல் பண்ண கிடையாது. ஓகேவா, என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகுது, உனக்கு ஏதோ புரிய மாட்டேன் சொல்லிட்டே தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்க மாதிரி இப்படியே லைஃப் லாங் என் கூடவே இருந்துறியா, எனக்கு அது மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அழகாக டே அப்படி செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. டேக்கு அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஃபைனலாக அப்படி தானே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது. நைட்டு வந்து நம்ம ஜிமின் தான் டேவோட செஸ்ட்டில் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்ம ஜிமினோட செஸ்ட்டில் டே ஹெட் வச்சிருக்காங்க. ஹெட் வச்சுட்டு அவர் டைட்டாக கிரிப் பண்ணி பிடிச்சிருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் எங்கே போயிருக்கூட சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா மார்னிங் இல்லையா, மார்னிங் ஆகிடுச்சு, ஒர்க்கெலாம் பொறுமையாக சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. பார்த்தா நம்ம ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது பார்க்குறாங்க. டே பார்த்தா நம்ம ஜிமினோட செஸ்ட்டில் ஹெட் வச்சுக்கிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இதை பார்க்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா டேவோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. மார்னிங் டைமில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகாக அந்த ஹேர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். பார்க்குறது ஃபேஸு பாரு பார்க்குறதுக்கு ஏதோ இன்னசென்ட் பேபி மாதிரி வச்சுருக்கான். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது சொல்லிட்டு ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. தூங்கும்போது இன்னசென்ட் மாதிரி இருக்க வேண்டியது. அப்புறம் முடிச்சிருந்தா சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் நேற்று நைட்டு நடந்த மொமெண்ட்டில் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவ்வளோ லவ்வோட பண்ணால் மட்டும் தான் எல்லாமே அழகாக இருக்கும். லவ் இல்லாமல் பண்ணாக்கா எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கா சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. நேற்று அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும், அவ்வளோ சாஃப்டாக அவரே இதை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இப்போது ஜிமின் தான் வந்துட்டு டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. டே வந்துட்டு தூங்குறாங்க. நம்ம எந்திரிக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டே வந்து டைட்டாக ஜிமின் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஓ சார் இப்போ முடிச்சுட்டா இருக்கீங்க சார் ஜிமின் நினச்சிட்டு இப்போ கிட்டே போயிட்டுங்க பாருங்கள், நீங்கள் முடிச்சுட்டு தான் எனக்கு தெரியும் ஓகேவா சொல்லிட்டு அவர் காதுக்கிட்ட போய் சொல்லிட்டு என்ன விட்டுறீங்களா, நான் ஒர்க்குக்கு போகணும், நான் ரெடியாகும் அப்படிங்களா அப்படி கேட்குறாங்க. டே வந்து இல்லவே இல்லை, நான் தூங்கிட்டேன்ற மாதிரி அவர் போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படி படிச்சுக்காரு, விடவே இல்லை. இப்போ ஜிமின் தான் இப்போ டேக் கிட்ட போயிட்டு டேவோட கிட்ட போயிட்டு அப்படி லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இது டேக் ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஐஸ் முடிச்சுட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா, நான் போயிட்டு குளிக்கிற விடுங்க சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே இந்த பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணி ஒரு ரேஞ்சு போயிடுறாரு. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமினுக்குமே லைட்டாக ஸ்மைல் தான் வருது. ஏன்னா இருந்தாலும் அவருக்கு அந்த கோவம் இருக்குது, அந்த மெடிசன் விஷயத்தில் கோவம் இருக்குது. எனக்கு கேட்காம டிஸ்கஸ் பண்ணாமல் நீ முடிவு எடுத்துட்டேன் அப்படி சொல்கிறதுல கோவம் இருக்க தான் செய்யுது. என்கிட்ட நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம்ல சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கோவம் ஃபுல்லாக அப்படியே இல்லை. ஏன்னா அவருக்கும் பிடிக்கும், டேவை ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ ஃபைனில் அவர் போயிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இப்போ வெளில வராங்க. வெளில வந்துட்டு ட்ரெஸ்லாம் அங்கேயே சேஞ்ச் பண்ணியிருப்பார். சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, உங்களுக்கு டைம் போய் குளிங்க சொல்லிட்டாங்க. டேவும் சரி ஓகே சார் சேஞ்ச் போயிட்டு அவர் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு 2 பேரும் அழகாக ரெடி அடிக்கிற வராங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, 2 பேர் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியல ஒருத்தவங்க ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் டேவோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்குறப்ப ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜீவான் உட்காந்துருக்கான். ஜிமின் பார்க்குறேன், குட் மார்னிங் ஜீவான்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஃபேஸ் அவ்வளோ அழகாக க்ளோவிங்காக ஒரு மாதிரி ஸ்மைலோடு இருக்கும்போது நம்ம நான் ஆரம்பம் ஜின்னு பார்க்குறேங்க. நம்ம ஜீவானுக்கு ஹாப்பியாக இருக்குது. குட் மார்னிங் நான் சொல்கிறாங்க. இப்போ டேம் பார்க்குறேன், குட் மார்னிங் ஜீவான்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் மாமா சொல்கிறாங்க. சரி ஃபைன் 2 பேர் உட்காராங்க. சின்னதா ஜிமின் இந்த ஃபுட்டை சாப்பிட அந்த ஃபுட்டை சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சாப்பிட்றாங்க, டேவும் சாப்பிட்றாங்க. ஜிமின் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வேணான்னு சொன்னால் மட்டும் விடவோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு 2 பர்சன் வராங்க. கமிங் சார் சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா இவங்களும் ஃபேமஸ் டாக்டர்ஸ், அது ஃபாரின் டாக்டர்ஸ். இவங்க பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க டே சார் வர சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ டே உங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. டாக்டர் நான் சொல்லலையே என்னுடைய பிரதர் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன ஜிம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே போயிட்டு கிட்ட போகிறாங்க. ஜீவன் பக்கத்தில் போயிட்டு
போயிட்டு இங்கே பாருங்கள் என்னோட பிரதரில் வந்து நடக்கணும் ஏஞ்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நீங்கள் கொடுங்க எவ்வளோ மணி ஸ்பெண்டாலும் பரவாயில்ல ஆனால் வந்து ஹாப்பி ஏஞ்சி நடக்கணும் சீக்கிரமே க்யூர் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அவங்க டாக்டர் பார்க்குறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கு வீல் சேர் தேவைப்பட சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் இனிமேல் இவருக்கு வந்துட்டு வீல் சேர் தேவைப்படாது இனிமேல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தூரம் ரொம்ப லாங் நடக்க வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வைங்க நாங்கள் சொல்கிற மெடிசன்ஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நிச்சயமாக சொல்கிறீங்கன்னா இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குங்க பாரு உனால் சீக்கிரமாக நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிக்ஸில் அவர் ஹேண்ட் வச்சு பேசியிருக்காங்க என்ன தான் ஜீவன் வந்து 23 இயர்ஸ் பையனாக இருந்தாலும் நம்ம டே வந்து ஒரு சின்ன பையனாக தான் பார்க்குறாங்க நம்ம ஜிம்மோட தம்பி சொல்லிட்டு இப்போ டேக்கு ஜிம்முக்கு ஒரு மார்க் ஏன்னா தன்னோட அப்பா இருந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு டேவை பார்க்குறப்ப தன்னோட அப்பா பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஜிம்முக்கு இதெல்லாம் ஒரு ஆசை ஏன்னா இது வரைக்கும் அவர் மட்டும் தான் பார்த்துப்பாரு இப்போ பார்த்தா நம்ம ஜின்னு பார்த்துக்கிறாங்க நம்ஜுன் பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் டே பார்த்துக்கிறாங்க இவர் தாண்டி அவர் மேலே கேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக கூட பார்த்துருக்காங்க உண்மையாக அந்த டே தான் நாசர் பார்த்துருக்காங்க டே தான் நம்ம ஜீவனோட காலை வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறம் இந்த எதுவும் இல்லை சொல்கிறாங்க இப்போ பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் தான் டே கேட்குறாங்க ஜீவன் கிட்ட இப்போ டாக்டர் பார்க்குறாங்க இப்போ லைட்டாக பெயின் இருக்கும் ஆனால் சீக்கிரமாக சரியாயிடு ஓகேவா நான் மெடிசன்லாம் எடுத்து தரேன் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாக்டர்ஸ் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர வச்சிருப்பாரு ஏன்னா ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணால் தான் வர வைக்க முடியும் இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு நம்ம டே பண்ணுவோம் இப்போ நம்ம ஜீவன் டேவே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க நீ என்ன நினச்ச டே வந்துட்டு ரொம்ப கோல்டு ஒரு மாதிரி ரூடாக பேசுவாங்க அப்படி அவனுக்கு யாருங்க இருக்காதான்னு நினச்சிட்டா சொல்கிறாங்க இப்போது ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க நீ அப்படி தான் நினச்சிருப்பேன் எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டான் ஆக்சுவலாக இந்த மாதிரி பையன் கிடையாது சொல்கிறாங்க ஏன்னா இந்த காமாட்டே 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாலியாக துருத்துருன்னு இருப்பான் நல்லா பேசுவான் தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு பையன் தான் ஆமாம் அதுக்கப்புறம் மாறிட்டானா இப்போ அவன் ஃபேஸில் அகைன் அந்த ஹாப்பினஸை பார்க்குறேன் அதுக்கு ரீசன் நீ தான் அப்படி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க அது 8 இயர்ஸ் பிஃபோர் அவங்க ஒரு பர்சன் லவ் பண்ணா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க டேக் ஃபர்ஸ்ட் லவ் சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு அந்த பர்சன் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க தெரியல அந்த பர்சன் வந்துட்டு இல்லை இவன் லவ் பண்ணா அவங்க லவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறான் என்ன ரீசன் தெரியல அவங்க வந்துட்டு வரல சொல்கிறாங்க எனக்கு புரியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க இல்லை 8 இயர்ஸ் பிஃபோர் ஒன் டைம் வந்துட்டு நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் உங்களை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு ஆமாம் எனக்கு மட்டும் தெரியும் லவ் பண்ணுறது நான் அப்புறம் ஆரம் அப்புறம் நம்ம டே 3 பேர் போனோம் ஒரு பிளேஸ்க்கு போனோம் போய் வெயிட் பண்ணால் அந்த பர்சன் வரவே இல்லை டே அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான் அந்த ஒரு பர்சன் லவ் பண்ணி ஹார்ட் பண்ணிட்டாங்கன்ற அவனை ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறம் லவ்னாலே பயம் யாருக்கிட்டையுமே வந்து சாஃப்டாக பேச நிறுத்திட்டான் அவன் கெரியரை தவிர ஒரு அவன் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை இவன் எங்கள்கிட்ட கூட சரியாக பேசுறது இல்லை அது கொண்டு வரைக்கும் அப்படி இல்லை ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக தான் இருப்பான் சிரிப்பான் அவ்வளோ அழகாக சிரிப்பான் இப்போ தான் 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேக்கு ஃபஸ்ட் லவ் இருந்துச்சா சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு ஒரு ஃபஸ்ட் லவ் இருக்குது அப்படி சொல்லுவோம் பார்க்குறாங்க அவங்க பேரை சொல்கிறாங்க பேர் தெரியல சொல்கிறாங்க இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபேஸை மாறுது இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன உனக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஓகேவானா அவன் 8 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சிரிக்கிறான் அதுக்கு ரீசன் நீ தான் ஓகேவா கண்டிப்பாக அந்த பர்சன்ட்டு ஒன்று அவங்களுக்கு பிடிக்கும் போல சொல்லிட்டு நம்ம எனக்கு என்ன ஒன்று தான் பிடிச்சிருக்கு ஓகே ஒன்று தான் எங்களுக்கு சனி லவ் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க உங்களுக்கு உண்மையாக நேம்லாம் தெரியாத சொல்கிறாங்க இல்லை அது எப்படி உங்கள் பையன் லவ் பண்ண பர்சனை இல்லை எனக்கு வந்துட்டு கூட்டு போய் இன்ட்ரோ பண்ண தான் போனாங்க நேம்லாம் சொல்லவே இல்லை ஆனால் அந்த பர்சனை டேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் இருக்காம ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப கைண்டு ரொம்ப கேரிங்காம்மா ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுவாங்களாம்மா டே என்கிட்ட அடிக்கடி அதை ஷேர் பண்ணுவான் நேம் மட்டும் சொல்லாமல் ஷேர் பண்ணுவான் நேரில் கூட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறேன் அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரிய வரும்லாம் சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு டைம் பேசுகிறப்ப நான் கேட்பேன் அந்த வீட்டுக்கு அந்த பையன் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு ஒரு பிரின்ஸ் மாதிரியா சொல்கிறாங்க இருக்காம அவங்க அப்பாமே அவனை வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி நடத்துவாங்களாமா அப்படி சொல்லிட்டு நிறைய என்கிட்ட ஷேர் பண்ண சொல்கிறாங்க சரி உங்களுக்கு தான் நேம் தெரியல நம்ஜின் அப்பாவுக்கு சொல்கிறாங்க நம்ஜினுக்கா இங்கே பாரு நம்ஜினுக்கு அவன் லவ் பண்ண தெரியாது சொல்கிறாங்க என்னன்னு ஆமாம் எனக்கு தான் லவ் பண்ண தெரியும் ஒரு பாசனை வந்து இன்ட்ரோ பண்ணதை கூப்பிட்டு போனான் அப்படி தான் சொன்னேன் என்கிட்ட மட்டும் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு சொன்னான் அவனுக்கு தெரியாது நம்ஜினுக்கு தெரியாது நம்ஜினே கூட தான் சொல்கிறாங்க அது எப்படி பையன் லவ் பண்ணது அப்பாவுக்கே தெரியல உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிருக்க சொல்கிறாங்க அதுவா அவன் வந்துட்டு சொல்கிறாங்க எப்படி அப்படி நம்ம ஜிம் திரும்பி பார்த்து நம்ம எப்படி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க டிம்பிள் ஸ்மைல் இப்போ ஜிம் பார்க்குறாங்க எப்படி அங்கிள் இவர் நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி சமாளிக்கிறியோ அப்படி தான் நானும் சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க ஜிமின் ஸ்மைல் பண்ணுறாங்க இப்போது ஜிமினுக்கான லைட்டாக ஒரு க்யூரியஸ் இருக்குது ஆமாம் அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க ஏன் உனக்கு க்யூரியஸாக இருக்கா அப்படி கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் ஒரு ஹஸ்பண்டோட எக்ஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு தெரியலடா எதுவுமே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ப்ரெசென்ட்டில் நீ தான் இருக்க ஓகேவா சொல்லிட்டு நீ வந்து இது ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது டேக் ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அது எப்படி இருப்பாங்க எப்படி எனக்கு புரியலையே சொல்லிட்டு ஒரு அந்த க்யூரியஸாகவே இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னே ஒரு மாதிரி இருக்குது இப்போட்டே வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ நாங்கள் வந்து வெளில கூட்டிகிட்டு போகலாமா சொல்கிறாங்க ஷியாக கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறாங்க பாருங்கள் சீக்கிரமே க்யூர் ஆகிடும் ஓகேவா இதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க ஓகே ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க இப்போ டாக்டர் சரி ஓகே நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க தேங்க்யூ டாக்டர் சொல்கிறோம் பட்டே ரொம்ப ஹாப்பியாக அவங்கள்ட்ட பேசிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அவங்களும் போயிடறாங்க நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடறாங்க இப்போ நம்ம ஜெட்டே பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வெளில போகலாமா ஜிவான் அப்படி கேட்குறாங்க எங்கே மாமா போகிறோம் சொல்கிறாங்க நம்ம டின்னர் போகலாமா ஃபேமிலி அப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் நல்ல ஐடியா சொல்கிறாங்க ஜிமின் பார்க்குறாங்க அவருக்கு
அவருக்கு இதெல்லாம் ஆசையாக இருந்திருக்கும், ஜீவன் வந்து வெளில கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இந்த 8 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல்லே அடைஞ்சிருப்பாரு, வெளி உலகத்தையே அவர் பார்க்காம வளர்ந்துட்டாரு. அவங்கள்ட்ட நல்லா எல்லாமே இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக அவரால் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்க முடியும். ஆனால் அவருக்கு தான் எதுவுமே இல்லையா, அவர் பாவம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரோ அது எல்லாமே டே தான் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போடலாம், ஒவ்வொரு டே ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகலாம். இதுக்கு என்னெல்லாம் பார்க்கல, நம்மளாம் பார்க்கல. என்ன சொல்கிறாங்க, ஜிவான் ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ். மாமா நிஜமாகவும் சொல்கிறாங்க, நிஜமாக தான் ஜிவான் சொல்லிட்டு ரொம்ப டே சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஈவினிங் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம், வெளில போகலாம், நீ நான் அப்பா அம்மா எல்லோரும் ஃபேமிலி போகலாம்னு சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இந்த டே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ நல்லா பேசுகிறான், அதுவும் எவ்வளோ அழகாக சிரிக்கிறான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அவர் அப்படியே சின்ன ஜிம்னோட ஃபேஸை பார்த்துட்டு போய்ட்டு கப் பண்ணி ஃபோரில் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜிமின் எங்கள் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ லவ் இவ்வளோ கேர்லாம் கொடுக்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கே இருந்தால் கவர்மெண்ட்டாக இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஆஃபீஸ் டைமாக நினைக்கிறேன் போலாமா சொல்கிறாங்க. ஈவினிங் நேரமாக வந்துடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஓகே ஜிவான் அங்கிள் நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் பத்திரம் போங்கப்பா, நல்லா சாப்பிடு என்ன சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் டே வந்து வந்துட்டு இருக்காங்க. காரில் வந்து உட்காருறாங்க. நம்ம ஜிமின் பார்த்தா கார் வந்ததுக்கப்புறம் 3 ஆயிரங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு, வீட்டில் இருக்க நல்லா தான் இருந்தான், இப்போ என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரு மறுக்க சொல்கிறாங்க, என்ன ஒரு மறுக்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. என்ன ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இல்லை எதுவும் பையன் எதுனா இருக்கா, இல்லை ஓகே சொல்கிறாங்க. என்ன ஓகேவான்னு கேட்குறீங்க சொல்லிட்டு ஜிமின் தான் நைட்டு நடந்தது எதுவுமே வந்துட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நல்லா தானே இருந்துச்சு நைட்டு, நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி கேட்குறான். வீட்டுக்குள்ள வரைக்கும் அம்மா கிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தான், இப்போயே எப்படி இருக்கான் சொல்லிட்டு டே பார்த்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு எது மாதிரி சொல்லி திரும்பிக்கிறாங்க. அவருக்கு ஸ்மைல் வந்து டே அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு விண்டோஸ் பக்கம் திரும்பிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. கியூட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி வந்துட்டு டே பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்த்தா அப்படியே ஜிமின் பார்த்துருக்காங்க. என்ன பார்த்து ஓட்டாதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே ரோட்டை பார்த்து ட்ரை பண்ணிச்சுக்காங்க. ஃபைனல் இப்போது ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து கார் நிற்கிது, நானே ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவர் போட்டு இறங்கி போகிறாரு. ஒரு பாயாக சொல்லிட்டு போகிறேன் பாரு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ தான் கொஞ்சமாக நல்லா பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. அப்படியே கையிலே பிடிக்க முடியல, நைட்டு நடந்ததே நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி வச்சுக்கணும், எப்போவும் அவனை ஹார்ட் பண்ணவே கூடாது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸ்க்குள்ள வந்தால் ஆஃபீஸ் வந்து பரபரப்பாக இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. நியூஸை பார்த்துட்டு என்னாச்சு சொல்லிட்டு ஒரு பாசல் பிடிக்கிறாங்க. நில்லு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க, எங்கே போகிற நீ அப்படி ஜிமின் கேட்குறாங்க. அதுவா உனக்கு தெரியாத ஜிமின், அதான் நியூஸ் எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு சொல்கிறாங்க. என்ன நியூஸ் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் தான் ஃபோனே பார்க்கல இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஜிமின் இப்போ அந்த பொண்ணு பார்க்குறான், நீ போய் நியூஸ் ஆன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு அந்த அவரோட சிஸ்டமில் நம்ம பக்கத்தில் ஒன்று உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவரோட கேபின் இவரோட கேபின் ஒரே கேபினில் தான் இருக்கும், ஒரே சீட்டில் தான் ஒரே ரூமில் தான் அவங்களோட செட் 2 பேர் இருக்கும். இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய அந்த கிஸ்ஸுன்னு தான் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை பார்க்குற நம்ம ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாம் கிஸ் பண்ணாரோ ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு யோன்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, இந்த பாம் கிஸ்ஸுங்க பாரு ஜிமின் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா, நான் பாட்டுக்கு வந்தேன், நான் வந்துட்டு ஃபோன் மட்டும் தான், நான் வந்து ஃபோன் பேசியிருந்தேன், வீட்டுக்கு பேசிட்டு அப்படி வந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, அங்கே என்ன நினச்சி எனக்கு சத்தியமாக தெரியாது சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஜிமின் கெஸ் பண்ணிடுறாங்க. யோன்ஜி வந்து இந்தளவுக்கு வளர்றதை பார்த்து ஒரு பதட்டமாயிட்டாலே அதை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ நீ தான் அந்த பர்சன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜி பார்க்குறாங்க. டக்குனு ஜிமினை மொத்த கைவிக்கிறாங்கட்டி. இப்போ அம்மா சொல்கிறாங்க. ஜிமினா உனக்கு உண்மையை சொல்லவா, சத்தியமாக அவர் என்னை தெரிஞ்சுலாம் பண்ணலடா, அவர் ஏதோ ஒரு ரீசனால பண்ணிட்டாருடா, நானும் வேணும்லாம்ப்பா எதுவும் பண்ணலடா, நான் என்ன பற்றி தெரியாமல் நின்றுந்தேன்டா, அவர் பாட்டு கிஸ் பண்ணிட்டு போயிட்டாருடா, நீ எதுவும் சொல்லாதடா ப்ளீஸ்டா சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான்டா அப்படி சொல்லிட்டு போகும் யோன்ஜி சொல்கிறாங்க. அவருக்கு என் ஃபேஸ் கூட தெரியாதுடா, அவர் எனக்கு ஃபேஸே பார்க்காம கிஸ் பண்ணிட்டு சாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருடா அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்ஜி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போ நம்ம யோன்ஜி வந்துட்டு ஹேண்ட் எடுத்துடுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கிஸ் எப்படின்னு சொல்கிறாங்க. எது ஃபஸ்ட்டு கிஸ் எப்படிஞ்சாங்க பாருடா அது சொல்கிறாங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேறு சும்மாடா, இல்லைடா உனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமே சொல்கிறேன், எனக்கு பிடிக்கும் தான்டா, ஆனால் அதுக்காக நான் அப்படியே யோசிச்சதே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. யோன்ஜினுக்கு எப்படின்னாக்கா பிடிக்கும், நம்மளுக்குலாம் எப்படி ஒரு ஐடியல் பிடிக்கும், ஒரு க்ரஷ் அப்படி தான், அதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா, அவரும் அப்படி தான். ஜஸ்ட் வந்துட்டு அவர் பிடிக்கும், ரொம்ப ஒரு பிக் ஃபேன் பாயின்னு வச்சுக்கலாம், அவர் தாண்டி எதுவும் இல்லை, அவர் அப்படி பண்ணிட்டார், எனக்கு தெரியும் அவர் ஏதோ ரீசன்காக பண்ணியிருக்காரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினை யோசிச்சு பார்க்குறாங்க. ஓ நேற்று டேவும் நம்மளும் சேவ் பண்ணுறதுக்காக தான் போகம் அப்படி பண்ணாங்க, நம்மளுக்காக தான் இதை பண்ணாங்களா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, உண்மையாகவே ரொம்ப ஒரு கிரேட் ஃப்ரெண்டு தான் டேக்கு. ஏன்னா இப்போ அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஏன்னா அவரோட ரெப்புடேஷன் போகுன்றதை கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு நம்மளுக்கு அப்படி பண்ணிட்டாரே சொல்லிட்டு பார்த்தா எல்லா பக்கமும் அவர் நியூஸாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு.
இப்போது ஜிமின் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்று நான் விட சொல்கிறாங்க. ஒன்றா நீன்னு யாருக்கும் தெரியாது சொல்கிறாங்க. நானும் யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாதுடா சொல்கிறாங்க. அவருக்கே என் பெரிய ஒன்று தெரியாது, என் பேசும் தெரியாதுடா சொல்லவும் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்று நம்ம ஜிமின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது மிஸ்ஸோ வராங்க. வந்துட்டு உங்கள் பாரு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. மேம் சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அன்றைக்கி வந்துட்டு மேனேஜிங் டேரக்டர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றக்காக எதுவும் ஒன்று கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை மேம் சொல்கிறாங்க. பின்ன நான் டேவோட சீக்ரெட் ஒய்ஃபை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், நீ அது என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நீ அதை பற்றி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே கொடுக்கலையே அப்படி சொல்கிறாங்க. இல்லை மேம் தேடிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன தேடிட்டு இருக்கா? நான் பார்த்துட்டு தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் தேடிட்டு தான் இருக்கா, சீக்கிரமாக கொடுத்துருவேன் சொல்கிறாங்க. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்குற வழியை பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு மிஸ்ஸை பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு மேனேஜிங் டேரக்டர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உன்னை ஒரு டீமுக்கு வந்துட்டு லீடராக போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் நான் வந்து ஒரு சீஃப் எடிட்டராக போட்டான்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோன்ஜர் நீ வந்துட்டு அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஜோன்ஜருக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கு டீம் நான் உருவாக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு டீமில் வந்துட்டு நம்ம டீயா அப்புறம் மிஸ்ஸாக இருப்பாங்களே அவங்க ஒரு டீம் தான். ஓகேவா? இவங்க 2 பேர் டீம் இருக்குது. அப்போ உங்களுக்கு நான் டாஸ்க்கும் கொடுக்க போகிற சொல்கிறாங்க. டாஸ்க்காக சொல்லிட்டு யோன்ஜர் பார்க்குறாங்க. ஆமாம் டாஸ்க் என்னன்னாக்க இப்போது ஒன்று வந்துட்டு கிம்டா எங்களுடைய சீக்ரெட் ஒய்ஃப், செகண்ட் வந்துட்டு இப்போ பார்க் போகாமல் இருக்காங்களே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கிஸ் பண்ணார்லையே அவரோட பாய் ஃப்ரெண்ட் யார், அப்புறம் நம்ம டேயோடைய சீக்ரெட் ஒய்ஃப் யார் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி யார் கொடுக்குறீங்களோ எந்த டீம் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் நியூஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுப்போம் சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் பெஸ்ட் நியூஸ் லீடர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லவும் எந்த டீமுக்கு அது வேணுமோ நீங்கள் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்து 2 பேரும் ஒரு மாதிரி பயங்கரமாக இதாகிறாங்க. எப்படின்னாக்கா ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஜிமினுக்கு அவர் தான் தெரியும் அவரும் சீக்ரெட் ஒய்ஃப் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாங்க. என்னை பற்றி கண்டுபிடிக்குமா சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த டீம் வந்துட்டு எப்படா நம்ம தான் கண்டுபிடிச்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், நம்ம தான் அவார்டு வாங்க சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் உங்களுக்கு இப்போ டைம் கொடுத்துறேன், நீங்கள் சீக்கிரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே ஒன்று போனால் இன்னொன்னா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியா இருக்குது நம்மளை பற்றி மட்டும்தான். நம்மளை பற்றி இந்த யோனிச்சை பற்றி எப்படி போய் நம்ம சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. நான் அவனும் ரியல் பாய் ஃப்ரெண்டே இல்லையே, என்னை பற்றி இப்போ எல்லாரும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சொல்லிட்டு யோனிச்சிருக்குமே ஒரு பதட்டமாகவே இருக்குது. ஜிமின் யோனிச்சிட்டு பேச பார்க்குறாங்க. யோனிச்சிட்டு அம்மாச்சிட்டு இருக்காரு. சரி விட்டுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுவும் நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. யோனிச்சிட்டு வந்து போகம் வந்து அவளுக்கு கெட்ட பையன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. 2 பேருக்கு கூட மேட்ச் நல்லா இருக்கும்ல சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சரி ஓகே அப்படியே ஒர்க்லாம் முடியுது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டே கிளம்புறாங்க. கிளம்பும்போது இப்போ டேயா வர வந்துட்டு என்ன ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு ஜிமினையும் டே ஒன்றா பார்த்துருப்பாள்ல அது வந்துட்டு அவர் மனசில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பையன் சொல்லிட்டாங்க. இப்போது ஜெமின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆக்டர் எப்படி உன் கூட எப்படி நீ வந்துட்டு அவங்க ஒய்ஃப்கே தெரியாமல் அஃபேரில் இருக்கியா அவர் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு சமக்கவும் வந்துட்டு பேடாக பேசுறதை பார்த்துட்டுங்க. பாரு நீ என்னை வந்து ஒன்று மாதிரி நினச்சிட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கும் என்ன சொல்கிறாங்க. என்னென்ன ஒன்று மாதிரி நினச்சிட்டியா அப்படி சொல்கிறாங்க. அதானே உண்மை. நீ கொஞ்சம் அழகாக இருக்கிறதால ஒரு மேலே கொஞ்சம் ஃபாலோ ஆகிருப்பார் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ரொம்ப டேஸ்க்கெலாம் நல்லா இருக்க முடியாது அவர் கூட சரியா. கண்டிப்பாக ஒன் டே அவங்க ஒய்ஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தான் போகிறாங்க. அன்றைக்கி உன் நிலமை என்ன ஆக மட்டும் பாரு சொல்லிட்டு நம்ம டியா சொல்கிறா. ஜிம்முக்கு சமக்கம் வருது. எப்படி அவர் மட்டும் தான் அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவியா இல்லை எல்லாருமே அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவியா சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் பார்த்து நீ பார்ட்டியில் நீ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருந்தியே அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி பேசா. ஜிம்முக்கு தப்பாக பேசிட்டு இருக்கா. ஜிம்முக்கு சமக்கம் வருது. டியா தப்பாக பேசாத இங்கே பாரு நம்ம ஒன்றை மாதிரி கிடையாது சரியா. ஒன் டே உனக்கு உண்மை தெரிய வரும். அன்றைக்கி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி உன் நிலமை தலைகீழ மாறும் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன பற்றி தப்பாக பேசுறதோ இல்லை என்கிட்ட இந்த மாதிரி வந்து மிஸ்பேக் பண்ணுறது நடந்துக்கிட்டு வேறு மாதிரி பார்த்துக்கோ சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேவை திட்டு வெளில வராங்க. கரெக்டாக ஒரு கால் வருது பார்க்குறாங்க. நம்ம டே தான் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டே சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. சாரா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சார் தானே எனக்கு அப்படி சொல்லிட்டேன். ஜிவன் சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு நீ என்னை டேட்டேனே கூப்பிட சொல்கிறாங்க. நான் அப்பெல்லாம் ஒன்று கூப்பிட மாட்டேன், நீங்கள் எனக்கு சார் தான் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன வந்து டேனே கூப்பிடு சொல்கிறேன். டே சார்லாம் கூப்பிட சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட மணிக்காக தானே அந்த முதல் கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் சொல்லும்போது ஜிவனுக்கு டேக் சமக்கம் ஒரு சுருணுக்கும் வந்துடுது. இப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நீ டேனே கூப்பிடு டே சார்லாம் கூப்பிட வேணாம் டேனே கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என்னாச்சு யார் ஓகே அப்படி சொல்லி ஜிமின் டே கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் இந்த போகமுடைய நியூஸ் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் அது சொல்கிறாங்க. அவருக்கு ப்ராப்ளம் வராது சொல்கிறாங்க. இப்போ டேக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படி ஆகுது சொல்லிட்டு ஒன்றும் சரியாயிட ஆக்டர்னாலே இந்த மாதிரி பிரச்சனை வருது தானே. இதெல்லாம் உங்களுக்கு வந்து புதுசு இல்லை அப்படி சொல்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எழுதுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கிஸ் பண்ணது பையன் சொல்கிறாங்க. அது யாருன்னு தெரியல அவனுக்கும் தெரியலையும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வரதில்ல பெருசாக அவருக்கு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கில்ட்டியாக இருக்குது. நம்மளுக்கும் டேக்கும் ஹெல்ப் பண்ண போய் தான் போக மாட்டிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது.
இப்போ நம்மகிட்டே சரி ஓகே வீட்டுக்கு வரையா சொல்கிறாங்க. ஓகே நான் கீழே வர சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போகிறாங்க. டே வந்து காலையில் உட்காந்துருக்காங்க. ஜிம் கிட்ட உட்காராங்க. டே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று பங்கு கொடுக்குறாங்க. ஜிம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க குடிய சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனில் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்கடா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மி டே அப்புறம் அவங்களோட ஃபேமிலி நம்ம ஜீவான்னு சொல்லிட்டு அவங்க ஜின்னு ஆரம்பம் ஃபேமிலியாக வந்து வெளியே போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜீவான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க. நம்ம ஜீவானுக்கு இதை சாப்பிட ஜீவான் உங்களுக்கு இது பிடிக்கும்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு அப்படி தான் ஆரம்பத்தில் கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் அதை பார்க்குறப்போ இது மொத்த ஃபேமிலி எனக்கே சொந்தமான சொல்லிட்டு பார்க்குறாங்க. என் கூடவே இருந்துக்கூடாது இவங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே பார்த்தா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜீவானை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி அழகாக சிரிச்சிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த வியூலாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம மாமா எனக்கு எவ்ரிடே இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் நீ ஆசைப்பட்ட என்னால் பண்ணுவோம் ஓகேவா சொல்லிட்டு நம்ம அவர் பார்த்துருக்காங்க. உன்னோட அண்ணா இப்படி உனக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்களோ சேம் நானும் உனக்கு அப்படி தான். நான் உனக்கு வந்து மாமாவாக இருக்கலாம். ஆனால் உனக்கு அண்ணா வந்து எல்லாமே பண்ணுவேன் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ எமோஷனலாக ஆகுது. ரொம்ப பிடிச்சிருக்காரு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே கேர் பண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முகம் பார்த்தா ரொம்ப பாவம். ஏன்னா அவருக்கு ரொம்ப நியூஸ் அஃபெக்டட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே அவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ நியூஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஆப்போசிட் ஒரு டீம் இருக்காங்கடா. நம்ம ஜிமின் டீம் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே யாருன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுறாங்கனாக்கா போகம் வந்துட்டு வேற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு அஃபேர் இருக்குது. அது வந்து ஒரு ஓல்டு லேடி மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் தான். அவங்களுக்கு வந்து அஃபேர் இருக்குது அவருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக அந்த லேடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனை வந்துட்டு லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவர் சீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் பற்றி ரொம்ப தப்பாக எழுதிட்டுருக்காங்க. அதுவும் எப்படின்னா ஃபோட்டோலாம் வந்து எடிட்டிங் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இந்த மாஃப் பண்ணி ஒரு மாதிரி ஆண்டி கூட ஒரு போகிற மாதிரியும் ஒரு ஹக் பண்ணுற மாதிரி இவரோட ஃபேஸை மட்டும் காமிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து ஒரு மாதிரி எழுதுறாங்க ஆர்டிக்கல். அதை பார்க்குறப்ப ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க. போய் ஒன்றில் பார்க்குறாங்க. டே இது ரொம்ப தப்பு இல்லை ஜிம்னா அவங்களை பற்றி எவ்வளோ தப்பாக எழுதுறாங்க பாரு. இது ரொம்ப தப்பு தானே. அவரும் அந்த மாதிரி பர்சனே இல்லை. ரொம்ப நல்ல பர்சன்டா. எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உண்மை என்ன நம்மளுக்கு தானே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவருக்குமே கில்ட்டியாக இருக்குது. நம்மளால சொல்லிட்டு இந்த பக்கம் டேக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நம்ம முகமது ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். இப்போ அவர் பற்றி நிறைய தப்பாக எழுதுறதும் இப்போ அவருக்குன்னு இருந்த அந்த நிறைய ப்ராஜெக்ட் கையில் வச்சுருப்பாரு. மூவி அப்புறம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு நிறைய இது வச்சுருப்பாரு. ப்ராஜெக்ட் எல்லாமே கைவிட்டு போகுது. ஏன்னா கேன்சல் பண்ணுறாங்க வேண்டாம். ஏன்னா அவரை பற்றி நிறைய தப்பாக எழுதுறதுனால அவரோட மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. டோட்டலாக பார்க்குன்ற அந்த மார்க்கெட்டை சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அவரை பற்றி வெளில போனாலே அவர் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க ஃபேன்ஸ் நீ இப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போகமுக்கு என்ன சொல்லவே தெரியல. அவர் யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவு அவர் லைஃபே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்குள்ளே போகுது. இப்போ டேக் அதை பார்க்குற ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. டேக்கு காய்க்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிமினுக்கு ஒரு கால் ஜிமின் பிக் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நீ அப்செட்டாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம சரியாக மார்னிங் கூட சரி சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டே போகமுக்கு இந்த மாதிரி நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்ன பண்ணவே தெரியல. ஏன்னா இந்தளவுக்கு அது ரொம்ப மோசமாகும்னு நினச்சி பார்க்கல. எப்படிலாம் நியூஸ் எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் கம்பெனி உள்ளவங்க தான் எழுதிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆப்போசிட் டீம் தான். உண்மையை நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி எழுதிட்டு இருக்காங்க. போகம் என்னென்ன நினைக்கிறாரு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவரு பக்கத்தில் வந்து இருப்பாங்க. போகமும் ஒரு ஃபோனை வந்துட்டு கொடுக்குறாங்க. நீ பேச சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. பிரதர் இல்லா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சே சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அந்த பர்சன் யாருன்னே தெரியாது. நான் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன். அந்த பர்சன் பாவம் சொல்லிட்டு நம்ம போகம் இந்த யோனிச்சு பேசிட்டு இருக்காங்க. போகம் பேசுறது பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவர் ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப லவ்லி பர்சன் கைண்ட் பர்சன். அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியுமே சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமினியும் யோனிச்சனையும் போகம் நினச்சி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் உங்களை பர்ஃபெக்டாக கப்பலாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம அவர் நினச்சிருக்காங்க. அப்படியே யோனிச்சிட்டு பார்த்தா இப்போது நம்ம ஜிமின் தாண்டா சரி ஓகே நீங்கள் ஒன்றும் ஒரிப்படாதீங்க சீக்கிரமாக சரியாயிடும். நம்ம எதனா வேறு எதனா நியூஸ் வந்துட்டு ஒரு ஹார்ட் நியூஸ் எதனா கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த நியூஸ் வந்து மறந்துடுவாங்க சரி உங்களை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும் போகம் பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க சொல்லுவோம். நம்ம ஜிமினும் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்படி யோனிச்சு பார்க்குறாங்க. யோனிச்சு பார்த்தா அப்படி அம்மா உட்காந்துருக்காங்க. அவர் பாவம் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்டா பேசாமல் நீ தான் வந்து பார்க்க போக பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. எது நானா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. டே என் ஃபேமிலியில் உள்ளவங்க அதோட அவ்வளோதான்டா இங்கே வந்து என்னை மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க வில்லேஜில் சொல்கிறாங்க. என்னது காமா இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். இந்த மாதிரிலாம் என்னை பற்றி ஒரு நியூஸ் பாஸ்பெக்டாக தெரிஞ்சுது. இது என்னால் தான் வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். கண்டிப்பாக எனக்கு வீட்டில் உள்ளவங்க சும்மா விட மாட்டாங்கடா. அவங்க ஏதோ நான் நல்லா இருக்கணும் எனக்கு வெளி உலகம் தெரிஞ்சுக்காக தானே கூட்டு வந்து விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து தெரிஞ்சு அவ்வளோதான்டா என்ன இதை எடுத்து விட்றாதா ப்ளீஸ்டா சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காங்க. எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணதானே தோணுதானே என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே எனக்கு யாரும் தெரியாதுடா அவர் சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பிளான் பண்ணலாம் என்ன பண்ணி இந்த நியூஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டே சைடு பார்த்தா ஜிம் மனசை ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிட்டு இருக்காரு.
ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக டேவோட மனசு டீப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபாலோ ஆகுறாங்க. ஆல்ரெடி ஃபாலோ ஆயிருப்பாரு, இப்போ என்னமோ ஃபாலோ ஆகுறாங்க. ஏன்னா டே நடந்துக்கிற விதம் அப்படி ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஸ்வீட்டாக. அவர் ஜிமினுக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்கல என் கூட மட்டுமே இருக்கணும், நான் உனக்கு என் கூட தான் வச்சுப்பேன், நீ கஷ்டப்படக்கூடாது, எதுக்குமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படி இருக்கார். அவர் லவ் வந்துட்டு ரொம்ப கிரேசியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் இயர்லி மார்னிங் ஒரு 5 o'clock தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 5 to 6 o'clock ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, வாய்ஸ் அப்படி இருக்குது, அப்புறம் நான் சுற்றி சவுண்ட்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.